தெனாலிராமன் கதைகள் 220. தங்கச் செருப்பு. விஜயநகர பேரரசில் ஒரு முறை தலைமை அமைச்சர் பதவி காலியானது. அந்த பதவியை பிடிக்க அமைச்சர்களிடையே கடும் போட்டி நிலவியது. குறிப்பாக கஜானாவை கவனிக்கும் அமைச்சருக்கும் படைத்தளபதிக்கும் இடையே பெரும் பதவி வெறி நிலவியது. இருவரும் ஒருவரை ஒருவர் மட்டம் தட்டி தாங்களே தகுதியானவர்கள் என்று மன்னரிடம் வாதிட்டனர். அவர்களின் பதவி வெறியை சோதிக்க விரும்பிய கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனிடம் ஒரு யோசனை கேட்டார். மறுநாள் அரசவையில் மன்னர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். யார் ஒருவர் இந்த நாட்டின் கௌரவத்தை மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்கிறாரோ அவருக்கே தலைமை அமைச்சர் பதவி. இதற்கு அடையாளமாக நான் வழங்கும் தங்கச் செருப்பை தலையில் வைத்துக்கொண்டு மக்கள் முன் ஊர்வலமாக சென்று அதன் சிறப்பை விளக்க வேண்டும். பதவி வெறியில் இருந்த அந்த 2 அமைச்சர்களும் அது செருப்பு என்பது கூட யோசிக்காமல் போட்டி போட்டுக்கொண்டு முன் வந்தனர். கஜானாவை கவனிக்கும் அமைச்சர், மன்னா, நானே அந்த செருப்பை தலையில் தூக்கி செல்கிறேன் என்று கூறி ஆவலுடன் அதை தன் தலையில் வைத்து ஊர்வலமாக சென்றார். மக்கள் அனைவரும் அவரை பார்த்து சிரிக்கத் தொடங்கினர். பதவி வெறியால் அவர் தன் மானத்தை இழந்து செருப்பை தலையில் தூக்கியது நாட்டுக்கே அவமானமாக அமைந்தது. அடுத்ததாக வந்த படைத்தளபதி அந்த அமைச்சரை விட தான் பெரியவன் என்று காட்ட அந்த செருப்பை கையில் ஏந்தி ஊர்வலம் சென்றார். அவரும் ஏளனத்திற்கு ஆளானார். ஊர்வலம் முடிந்ததும் மன்னர் தெனாலிராமனை அழைத்து, ராமா, இவர்கள் இருவரில் யாருக்கு பதவி தரலாம் என்று கேட்டார். அதற்கு தெனாலிராமன் சிரித்து கொண்டே, மன்னா, பதவி என்பது பொறுப்பு. அது வெறியாக மாறினால் மனிதன் தன் அறிவையும் கௌரவத்தையும் இழந்து விடுவான் என்பதற்கு இவர்களே சாட்சி. தலைமை அமைச்சர் என்பவர் நாட்டு மக்களை காக்கும் செருப்பாக இருக்க வேண்டுமே தவிர செருப்பை தலையில் சுமக்கும் மதியினராக இருக்கக்கூடாது. பதவி வெறி கொண்ட இவர்களை விட இந்த பொறுப்பை சுமையாக கருதாத ஒருவரே தகுதியானவர் என்றான். மன்னர் உண்மையை உணர்ந்து பதவி வெறி பிடித்த அமைச்சர்களை கண்டித்தார். நீதி. பதவி வெறி என்பது மனிதனை தகுதியற்ற செயல்களை செய்ய தூண்டும் ஒரு போதை. மக்களே, இந்த கதைக்கும் தற்போதைய அரசியலுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. இது முழுக்க கற்பனை கதை. நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.